ஏன் நாங்களாம் போயஸ் கடனில் கார்டன் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது அவனை கலாய்ச்சது வந்துட்டு விஜயா தனுஷான்னு கம்பேர் பண்ணுறதே ஒரு எனக்கு இது ஏற்றுக்க முடியல. தளபதி வந்துட்டு முதல் படத்துல இருந்தே அவர் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் சார் போட்டியா இப்போ தனுஷ் சார் வராரு ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் போட்டியாக அவரை நினைக்கல ப்ரோ. ஏன்னா தனுஷ் அவர் ஆக்டராக பார்க்க முடியும், அவர் பொலிட்டீஷியனெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, இதெல்லாம் ஓகே. நாங்கள் தனுஷ் படத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம், அவர் ஆக்டராக ரசிச்சிருக்கோம். ஆனால் தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வருதுங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் குறையுது. என்னடா இவ்வளோ நாளாக சும்மா இருந்துட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டு இத்தனை கட்சிகளை எதிர்த்து ஒத்தாலாம் நின்று ஜெயிச்சிருக்கிறான், அவர் வந்த உடனே நம்மளும் ஆயிடலான்ட்டு நினைக்கிறதுலாம். அதாவது காட்டில் எல்லா மிருகங்களும் இருக்கும், ஆனால் சிங்கம் ஆயிட முடியாது. எல்லா மிருகமும் சிங்கம் தான், மற்ற மிருகங்கள் காட்டில் இருக்குது, அவ்வளோதான். பேசுகிறத வச்சு அவர் வந்துட்டு அரசியலுக்கு வராரான்னு தெரியல. அவர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த விவாதத்தை மேற்கொண்டு வைக்கலாம். ஏன்னா இப்போ பார்க்கும்போது கொடியை கொடுக்கறது நலத்திட்டலாம் பார்த்துக்கோங்க. தளபதி வந்துட்டு எப்போ தெரியுமா, முதல் படத்தில் நாளைய தீர்ப்பு முதல் படத்தில் இருந்தே அவர் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கிளியராக அவர் வந்து நான் அரசியல்வாதியாக ஆகணும், எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்து இறங்கியிருக்கிறாரு. எடுத்த உடனே 4 பேர் அவர் சொல்கிற இன்டர்வியூவில் 4 பேர் மாதம் எழுதிட்டாங்கன்றதால அவர் அரசியலுக்கு வரல. அதுக்கான அமைப்பு அது மக்கள், அதாவது ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா அவரோட ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வச்சு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால தான் ஜெயிச்சிருக்காரு. அவரை கூட யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. வரட்டும் ப்ரோ, அவர் வந்து பிஎம் ஆனதுக்கப்புறமா தனுஷ் சிஎம் ஆகட்டும், தப்பு இல்லை. அவர் விஜய் பிஎம் வரல, அப்போ அவர் சிஎம் ஆகிட்டோம். ரஜினி சார் ஆதரவு கொடுத்தாருன்னா விஜய் சார் தோக்கடிச்சு ப்ரோ. ரஜினி ரசிகர் ரஜினாலேயே அவங்க ஏற்றுக்க முடியல. அவரால் பொலிட்டிஷியனில் கேட்குற கொஸ்டின்ஸு இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தான் அவர் திரும்ப சினிமாக்கே போயிட்டார். ரஜினி அவராலேயே முடியலன்னும் போது அவர் ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்து இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. விஜய்கிட்ட வந்து பயங்கரமான கிளியரான ஒரு ஷார்ப்பான ஒரு மைண்ட் இருக்குது. நான் இதுதான் ஆக போகிறேன், இதுதான் என் பாதை அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருக்கிற பொறுமையாக ஒரு தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கு. அவர்கிட்ட நான் பார்க்கல ப்ரோ. அதாவது விஜயா தனுஷான்னு கம்பேர் பண்ணுறதே ஒரு எனக்கு இது ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு தனுஷ் வந்துட்டு ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துட்டு இப்போ பொலிட்டிஷியன் வந்து திட்டவும் முடியல. அவரோட பாதையில் இருந்தால் ஓகே. விஜய் ஃபேன்ஸ் பண்ணல ப்ரோ, பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். பொதுமக்கள்கிட்ட பொதுவாக இங்கே பூ விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கிட்ட போய் கேடுங்க. விஜய் வந்துட்டார், இப்போ தனுஷ் வந்துடுவாரான்ட்டு. கண்டிப்பாக அவங்களும் விஜயை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க ப்ரோ. அவரை வந்துட்டு ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையனாக தானே பார்த்து வளர்ந்து, அப்படி தானே ஒரு ஜென்ரேஷனே வளர்ந்துருக்கு அவரை பார்த்து. அவரை வந்து இவர் கூட கம்பேர்லாம் பண்ண மாட்டாங்க மக்கள். இதை வந்து நான் தனுஷ் ஹேட்டர்லாம் கிடையாது, எனக்கு தனுஷை பிடிக்கும், அவர் ஒரு ஆக்டராக பிடிக்கும். வடச்சனைலாம் பார்த்து சில்லறையை சிதற விட்டவன் நான். அதுக்காக தளபதியை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அவர் சொல்கிறது டாக்ஸிக்காக இருக்காதீங்க, நெகட்டிவிட்டி பரப்பாதீங்கன்னு. நெகட்டிவிட்டியை வந்துட்டு பரப்பாது இல்லை. இதுக்கு முன்னாடி ஏன் நாங்களாம் போயஸ் கடனில் கார்டன் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது அவனை கலாய்ச்சது வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சாங்க. இப்போ வந்து விஜயையும் அவரையும் கிளாஷ் விட்டு அதில் விஜய் ஃபேன்ஸை ஹேட்டர்ஸாக இருக்கிறாங்க, இப்போ நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் இது பண்ணலான்ட்டு. இது வந்து வேறு யாரோ தூண்டுதலாக தான் இதெல்லாம் நடக்குது. நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் கிளியராக இருக்கிறோம். எங்களுக்கு நோக்கம் எங்களுடைய இது, அதாவது விஜய் சினிமா விட்டு போயிட்டா விஜயை மறந்துடுவாங்க. நாங்கள் சினிமாவே மறந்துட்டோம். இதுக்கப்புறம் ஜனநாயகன் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டே எந்த படத்துக்கும் நாங்கள் ஷோ வர மாட்டோம். அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அரசியலில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவே எங்களுக்கு சினிமா மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக பார்க்குறோம். வரட்டும் ப்ரோ, எல்லாரும் வரட்டும். ரேஸ் எல்லாருமே தான் ஓடுவாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்கெல்லாம் வந்துட்டு அதான் அவர் எந்த தேர்தலில் யார் தேர்தலாலும் போய் போட்டி எடுத்துருவார் அந்த மாதிரி. அதாவது அவர் வந்தார், மக்கள் அடித்து அப்படியே தள்ளிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை ப்ரோ. ரேஸ் எல்லாருமே ஓடுறாங்க. தளபதி வின்னர், இப்போ தளபதி வின்னர் ஆகிட்டார், மற்றவங்களாம் ரேஸ் ஓடுறாங்க. அவர் ஜட்ஜ் ஆகிடுவார், யார் ஜெயிக்கணுன்றதே அவர் தான் முடிவு பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நாள். அதனால் டிவிகேலேருந்தே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தொடர்ந்து ட்ரோல் இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து போட்டு புழக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தனுஷ் வந்துட்டு அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்றது தான் அவரோட இமேஜே இருக்குது. அவர் திரும்ப அரசியலுக்கு வர போகிறேன்னா கண்டிப்பாக கடும் எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ண ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணன் ஆகிட முடியுமா. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஜித் விஜய்ன்ட்டு ஒரு கிளாஷ் இருந்தது இல்லையா, இப்போ ஒரு அரசியலுக்கு போனோடனே இந்த மாதிரி கிளாஷ் போடுறாங்க. விஜய் ஃபேன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு தெரியும்
இது நடக்காதுன்ட்டு. அவர் வேற ஒரு லெவலில் போயிட்டார். இப்போ அவர் நார்த் இந்தியாவிலும் ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அவர் பிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை. யாரும் சிரித்தாலும் சிரிக்கலாலும் அவர் பிஎம் ஆக போகிறது உண்மை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. 2029 அவர் வந்து பெரிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் அங்கேயும் கட்சி ஆரம்பிப்பார். அங்கேயும் நின்று டிவிக்கேனா யாருன்றதை நிரூபிப்பார். அவர் 29லேயே பிஎம் ஆயிடுவாரான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 5 வருஷத்தில் அவர் ஆள போகிறத வச்சு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவர் பிஎம் ஆக்கலாமான்ட்டு. கண்டிப்பாக அவர் என்ன அவர் நினைக்கிறாரோ அது நடக்கும் ப்ரோ. பிஜேபியை வந்துட்டு கண்டிப்பாக எதிர்க்கணும் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு ஒரு மதச்சார்பு ஒரு அரசியல் பண்ணுறதெல்லாம் யாருக்குமே இப்போது அவசியமே இல்லை. நம்ம டிவிக்கே அது கிடையாது. நமக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே குறிக்கோள் தான், பிறப்புக்கும் எல்லாமே இருக்கும். அவ்வளோ. மோடியை பார்த்து ஏன் ப்ரோ தளபதி பயப்பட போகிறாரு? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. மோடியை பார்த்து பயப்படுறதுலாம் கிடையாது. அவங்க பேசுவாங்க ப்ரோ. இப்போ மோடியை எதிர்த்து இருந்தது யார்? டிஎம்கே. இப்போ யார் கூட்டணி வைக்க போகிறா? டிஎம்கே. நமக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம யாருக்கிட்டையுமே இதுவாகலை. ஒரு மாநில கட்சியோட ஒரு சப்போர்ட் இருக்கணுன்றதுக்காக தான் காங்கிரஸ் கிட்டேயே கூட்டணி வச்சோம். இதுவே வந்துட்டு நம்ம வந்து தனிச்சார்பற்ற ஒரு பெரும்பாலுமா அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா யார்கிட்டயும் கூட்டணி வச்சிருக்க மாட்டார். அவர் தனித்தனி ஜெயிச்சிருப்பார். இப்போ நம்ம ஒரு 3-4 சீட்டு தேவைப்படுதுன்றனால தான் கூட்டணி வச்சார். அதனால் வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்லாம் இதை விட சூப்பராக இருக்கும் ப்ரோ. உண்மையாகவே இந்த பழசுங்கள்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக வரவங்க தனுஷ் கூட வரட்டும், எல்லாரும் புது ஆட்கள் போட்டி போடட்டும். அதில் யார் வின்னராக வராங்களோ அதில் கெத்து காட்டலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ சத்துணவுலாம் சிக்கன் பிரியாணி போடுறா ப்ரோ. நல்ல விஷயம் ப்ரோ. முதல்ல வந்துட்டு காமராஜர் வந்துட்டு சாப்பாடு போட்டார், குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வந்தவங்கெல்லாம் முட்டை வைக்கிறது, பயிர் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு காலையில் டிஃபன் போடுறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்துட்டு பிரியாணி போடுறது. ஏன் குழந்தைங்களுக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு பிரியாணினா என்னன்னு தெரியாது. சிக்கன் பிரியாணி இந்த கிராமப்புறங்களில் படிக்கிறவங்க, இந்த வந்துட்டு இந்த இவங்க இருக்காங்கல்ல, இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க, சாரி தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டோமே, அந்த பிரியாணிக்காவது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோமே, குழந்தைங்க படிக்கட்டோம்ல, அதெல்லாம் வரவேற்கலாம் ப்ரோ. குழந்தைங்களுக்கு காலைல டிஃபனு லஞ்சு போட்டு படிக்க வச்சா சந்தோஷமாக படிப்பாங்க. நல்லா வயிறு நிறைய இது பண்ணிட்டு படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் பிரியாணி போடுவார். ஆமாம், கண்டிப்பாக போடுவார் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு அவசரப்படாங்கன்னா 1 by 1 போகலாம். கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். சிக்கன் போடுறாரோ மட்டன் போடுறாரோ குழந்தைங்க சாப்பிட்டா எது வேணால் தப்பு இல்லை. அவ்வளோதான்.